ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறவங்க, அதாவது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு அந்த மந்த் வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறப்போ எல்லா டிப்ஸும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு ஓவலேஷன் டைம்லையும் கரெக்டாக வந்து சேர்ந்து இருப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீரியட் வந்து தள்ளி போகாம நமக்கு வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஓவலேஷன் அப்புறம் நம்ம பண்ற சில மிஸ்டேக்ஸ்னால ஒருவேளை ஓவலேஷன் டைம்ல கரு தரிச்சிருந்தாலுமே அந்த கரு பதிஞ்சு வளராம போறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரு தரிச்சதுக்கு அப்புறம் அந்த கரு உருவானதுக்கு அப்புறம் அந்த கரு இறங்கி வந்து கர்ப்பப்பையோட உள் சுவரான எண்டோமெட்ரியத்துல பதிஞ்சு வளர்ந்தா மட்டும்தான் அது பிரெக்னன்சி அப்படின்னு வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிரெக்னண்டா இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கரு உண்டாகி சரியா பதியாம பீரியட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகுறதுக்கு நம்ம பண்ற சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 7 வகையான மிஸ்டேக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். நம்ம என்னெல்லாம் பண்றோம், இது வரைக்கும் தெரியாம பண்ணிட்டு இருந்திருக்கோம், இனிமே அதை வந்து எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீரியட் வரதுக்கான அந்த 14 டேஸ்ல நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான டெய்லி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்க நேச்சுரலா பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பொதுவா கருப்பதிதல் நடக்கிற அந்த டைம்ல வந்து நம்ம சில விஷயங்களை கரெக்டா பண்ணணும். அதுல ஃபர்ஸ்டா வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கால்களை வந்து வார்மா வச்சுக்கிறது. வார்மா வச்சுக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிதமான வெப்பநிலையில வச்சுக்கிறது. ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப குளிர்ச்சியாகவும் வந்து இருக்கக்கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா கையும் சரி காலும் சரி அந்த கால் பாதமும் சரி எப்பவுமே சில்லுன்னு இருக்கும். சில பேருக்கெல்லாம் வந்து எப்பவுமே வந்து கை கால்கள் வந்து சில்லுனே தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளோட கால் பாதம் தான் பெண்களோட கர்ப்பப்பைய வந்து கனெக்ட் ஆகுற பாயிண்டா வந்து இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து கால் விரல் மெட்டி போடுறோம், கொலுசுகளும் வந்து போடுறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களோட கர்ப்பப்பை சார்ந்த அந்த புள்ளிகள் எல்லாமே நம்மளோட பாதத்துலதான் வந்து இருக்கு, நம்ம காலில் தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம கால்கள் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னா நம்ம கர்ப்பப்பையை வந்து ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கரு பிடிச்சு வளர்றதுக்கு ஒரு விதமான வெப்பநிலை அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. அதனாலதான் நீங்க கூட பார்த்துருப்பீங்க, இந்த ஐவிஎஃப் ப்ராசஸ்லாம் பண்றப்ப கூட கருவை வந்து கருத்தரிக்க வச்சு அதை வந்து கரெக்டான டெம்பரேச்சர்ல வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து இந்த இன்குபேட்டர்ல இருக்கும்போது கரு வந்து உயிரோட இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்புல வந்து கொஞ்சம் வெப்பம் வந்து தேவைப்படுது. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, என் உடம்பு வந்து ஹீட்டா இருக்கு, நான் வந்து குளிர்ச்சி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே வந்து ஓவர் குளிர்ச்சியாகவும் வந்து ஆக்கிடக்கூடாது. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்றேன். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து கை கால்களை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம கையும் காலும் ஓரளவுக்கு வந்து காஞ்சி மிதமான வெப்பநிலையில இருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா தூங்கி எழுந்திருக்கணும். ஆஃப்டர் ஓவலேஷன் ஃபுல்லாவே வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்காக ரெஸ்ட்னா எந்த வேலையுமே பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப வந்து நம்ம பாடி அழுத்துக்கிற மாதிரி வந்து இருக்கக்கூடிய வேலைகளை எதுவுமே பண்ணக்கூடாது. லேட் நைட் தூங்கி எழுந்துக்கிறது, ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறது, நைட் வந்து 12 மணி 1 மணி அந்த மாதிரி வந்து முழிச்சிருக்கிறது, இந்த மாதிரி தவறுகள் மட்டும் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேட் நைட் தூங்கும் போது நமக்குள்ள வந்து ஹார்மோன்கள் வந்து சேஞ்சஸ் ஏற்படும். ஏன் அப்படின்னா நைட் 10 மணியில இருந்து மார்னிங் 5 மணி வரைக்கும்
நம்ம உடம்புல சில ஹார்மோன்கள் வந்து வேலை செய்யும். அதுவும் வந்து தூக்கத்துல தான் வந்து சுரக்கும். இது வந்து நம்ம டைமிங் சேஞ்ச் பண்ணி தூங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹார்மோன்கள்லாம் வந்து நம்ம உடம்புல ப்ராப்பரா வந்து சுரக்காது. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் வந்து நடக்கும். இதுவும் வந்து நம்ம கரு தங்காம போறதுக்கு ஒரு பிரச்சனையா வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடாது. ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து நடக்கிறதுக்கு நடக்கட்டும், என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து விட்டுறணும். இந்த மாதிரி பேபி பத்தின ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லாம நமக்கு ஒரு வேலையில இருக்கிறோம், வேலையில ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, இல்ல ஃபேமிலியில வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுவோம். முடிஞ்ச அளவுக்கு கூலா வந்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கரெக்டா தூங்கி எழுந்து ஸ்ட்ரெஸ் ஆகாம இருந்தாதான் நமக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டா வந்து சுரக்கும். இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களால அந்த கார்டிசோல் அதிகமா வந்து சுரந்து பெண்களுக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க விடாம பண்ணிடும். இதனால கூட நமக்கு கரு தங்குறதுல பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் ஓவலேஷன் இன்டர் கோர்ஸ்லயே இருக்கவே கூடாது. இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நியூ மேரிடா இருக்கீங்க, ஜஸ்ட் 1 இயர் 2 இயர் தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா ஆஃப்டர் ஓவலேஷன் சேர்ந்து இருக்கலாம். பீரியட்ஸுக்கு ஒரு 5 டேஸ் முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து சேர்ந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆஃப்டர் ஓவலேஷன் சேர்ந்து இருக்கவே கூடாது. இதனாலேயும் உங்களுக்கு வந்து கரு தங்காம போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு ஹீட் தரக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கிறது. இப்போ வந்து என்ன எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா, பப்பாயா, அன்னாச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிறது. அப்போ வந்து ஹீட் வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து கரு தங்குறதுல வந்து சிக்கல் ஏற்படும். அதாவது சிக்கன், பிராய்லர் சிக்கன், நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசியான ஃபுட், ரொம்ப காரமான உணவுகள், இந்த பட்டை, லவங்கம் இது மாதிரி சேர்த்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்க வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அவுட் சைட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரே எண்ணெயில பொரிச்ச ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து இந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கம் வந்து இருக்கு. நான் ஒரு நாளைக்கு வந்து 2 டீ குடிப்பேன், 3 காஃபி குடிப்பேன், எனக்கு டீ குடிக்கலன்னா அந்த நாளே வந்து போகாது அப்படின்லாம் வந்து சில பேர் இருப்பாங்க. நீங்க பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த டீ காஃபி எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க. காஃபி எல்லாம் சுத்தமா குடிக்கவே குடிக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டீ காஃபி குடிக்கிறதுனால மட்டும் கூட கரு தங்காம போறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த பப்பாயா, அன்னாச்சி, அதுக்கப்புறம் பிராயில் சிக்கன், நாட்டுக்கோழி, ஸ்பைசியான ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அவுட் சைட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி நீங்க டீ, காஃபி இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த உண்டான கரு வந்து பதிஞ்சு வளர்றதுல பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தலாம். அடுத்தது வந்து என்ன பாத்தீங்கன்னா, அடிக்கடி ஹேர் வாஷ் வந்து பண்ணவே கூடாது. அதாவது ஓவலேஷன் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு நீங்க பண்ணிக்கலாம். ஆனா உங்க பீரியட்ஸ் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் வந்து முன்னாடியே இருந்து நீங்க ஹேர் வாஷ் பண்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சடனா ஆயில் பாத் வந்து எடுக்காதீங்க. அந்த மாதிரி குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த டைம்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஹேர் வாஷ் பண்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்க இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமே வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த மாதிரி பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்டயே வந்து நீங்க போய் சொல்லுங்க, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்க. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ற சில மிஸ்டேக்ஸ்னாலதான் வந்து இந்த மாதிரி பிரெக்னன்சி வந்து டிலே ஆகிட்டே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதேனும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி இன்ஃபர்மேஷன் டெய்லியும் வந்து அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்மளோட சேனல்ல. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா பிரெக்னன்சி டிப்ஸ் வித் லட்சுமி அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வரும். நம்ம சேனல்ல எல்லா விதமான டவுட்ஸுக்கும் கிளியரான வீடியோ வந்து இருக்கு. அதை நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியரா வந்து புரிஞ்சிடும். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.